பொம்மையை கொடுங்க. பொம்மையா? யாருக்குடி? இது எங்க வீட்டு கடைக்குட்டிக்கு. இது யாருக்குடி? பெரிய தங்கச்சிக்கு. உங்க அம்மாக்கு தானே? ஆமா, இது எங்க அம்மாவுக்கு. இது யாருக்கு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு. போலீஸ்ல என்னமா சொன்னாங்க? எப்படி இன்னும் ஒரு வாரத்துல பிடிச்சிருவோன்னு சொன்னாங்க. வேற என்னத்த சொல்ல போறாங்க? இனி பிடிச்சி என்ன செய்யறது? போன உசுறு திரும்பியா வரப்போகுது? பாவம், இனிமே இந்த பொண்ணுக்கு யார் இருக்கா? ருத்ரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும். என் கூட கொஞ்சம் வரியா? என்னம்மா? சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா சொல்லாம இருக்க என் மனசு கேட்கல. நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த தயவு செஞ்சு நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்னம்மா விஷயம்? தைரியமா சொல்லுங்க. நேத்து ராத்திரி எல்லார் வீட்லயும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் என்னமோ ஏதோன்னு பயந்து பதறி போய் ஜன்னல் வழியா வெளியில பார்த்தேன். அப்போ உங்க வீட்டுல இருந்து 4 பேர் வெளியில வந்து கார்ல ஏறி ஓடி போயிட்டாங்க. ஆனா அந்த 4 பேர்ல ஒருத்தனை மட்டும் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். யார் அவன்? மாயாண்டி. மாயாண்டியா? ஆமாமா, அவன் பெரிய கேடி. அது ஊருக்கே தெரியும். அவன் செஞ்ச அட்டூழியங்கள்லாம் பத்தி
பத்திரிக்கையில பத்தி பத்தியா வந்தது. ஏன் அவன் போட்டோ கூட வந்தது, நீ பாக்கல? ஆமா பாத்திருக்கேனே. ஆனா அவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? சமீபத்துல உங்க அப்பா ஒரு கேஸ்ல அவனை புடிச்சு கொடுத்து தண்டனையும் வாங்கி கொடுத்தாரு. அவன் சாதாரணமான ஆள் இல்ல. அரசியலையும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் சரி செல்வாக்கு அதிகம். அதனால தானே. ஐயோ, அவசரப்பட்டு எந்த முழுக்கும் போயிடாதம்மா. இத போய் நீ போலீஸ்ல சொன்னீங்கன்னா எங்க உயிருக்கு தான் உடனே ஆபத்து வரும். வேண்டாமா? நீ எங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்த கோபாலோட பொண்ணு தானே? ஆமா சார். என் குடும்பத்தை அழிச்சவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அவன் யாருங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? சொன்னது யாரா இருந்தா என்ன விடுங்க, எனக்கு கரெக்டா தெரியும். அந்த கேடி மாயாண்டி தான் எங்க குடும்பத்தை கொலை பண்ணிருக்கான். என்ன சார் யோசிக்கிறீங்க? உடனடியா அவன் எங்க இருக்கான் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லம்மா. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். வா போலாம். கமான். என்ன சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உள்ள வந்து பாரு. இவன் இங்க அவங்க சொன்னது சார். இவன் எப்படி இங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுமா. இவன் ஒரு மாசமா இந்த செல்லுக்குள்ளதான் இருக்கிறான். உனக்கு சந்தேகமா இருந்தா ஜெயில் ரெக்கார்ட்ஸ் போய் பாரு. சார் இல்ல சார், கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. சார் சொல்றத கேளுமா. இல்ல சார், இவன் தானே சொன்னாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆமா சார். இத பாருமா, ஊர்ல இந்த மாதிரி வதந்தியை கிளப்பி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது சில பேருக்கு பொழுதுபோக்கு. நீ ஒண்ணு குழப்பிக்காத. உன் குடும்பத்தை கொலை பண்ண கொலைகாரனை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு தரேன். வா. எனக்கு நல்லா தெரியுமா. அவனை நான் என் கண்ணால பார்த்தேன். இல்லம்மா, அவன் ஜெயில தான் இருக்கான். இப்பதான் நான் அவனை பாத்துட்டு வரேன். இருமா, நான் வாங்கிட்டு வரேன். உனக்குதான். உங்க அப்பா எழுதியிருக்காரு. காலேஜ் காமிச்சிருக்காரு. அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சு. என்னம்மா, என்ன விஷயமா? முக்கியமானதா? என்னம்மா? ஓகே சார். கண்டுபிடிச்சிட்டேன் சார். அவனேதான் கண்டிப்பா. என்னமா சொல்ற? கொஞ்சம் நிதானமா சொல்லுமா. சார் எங்க அப்பா எனக்கு லெட்டர் எழுதிருக்காரு. படிக்க கேளுங்க. டியர் ருத்ரா, கொஞ்ச நாள் முன்பு பிரபல கேடி மாயாண்டியை கைது செய்து நான் உள்ளே வைத்தேன். அப்போது அவனிடமிருந்து ஒரு முக்கியமான வீடியோ கேசட் எனக்கு கிடைத்தது. அந்த கேசட்டில் பெரிய விஐபிகளுக்கு கூட தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்லாது போலீஸ் டிபார்ட்மெண்டிலேயே எனக்கு சீனியரான சில ஆபீசர்களும் அவனுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். என்னிடம் கேசட் இருப்பதை நிச்சயமாக மாயாண்டி என்னுடைய சீனியர் ஆபீசர்களுக்கு தெரிவித்திருப்பான். எனவே எனக்கு எந்த நேரத்திலும் மாயாண்டு மூலமோ அல்லது அவனது ஆட்கள் மூலமோ ஆபத்து வரலாம். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வீடியோ கேசட் என்னிடம் இருப்பது அவ்வளவு பாதுகாப்பு அல்ல. உன்னிடம் அதை அனுப்பினால் உனது நெருங்கின தோழியிடம் பாதுகாப்பாக வைக்க முடியுமா என்பதை உடனடியாக எனக்கு தெரியப்படுத்தவும். இந்த லெட்டர் வந்ததும் நான் வீடு புறாவும் தேடி இந்த கேசட் எடுத்தேன் சார்.
கேசட் இல்லாட்டி டேபிள்ல வை வை வைமா. இத பாருமா, இந்த விவகாரத்துல என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுனால எதுக்கும் மினிஸ்டர் பேசிட்டு தான் உனக்கு பதில் சொல்ல முடியும். அது வரைக்கும் அந்த ரூம்ல உட்காரு. கான்ஸ்டபிள் சார், இந்த அம்மா அந்த ரூம்ல உட்கார வை. குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. போமா, ரிலாக்ஸா இருமா. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். இப்படி உட்காருமா. நான் தான் சார் பேசுறேன். இந்தாம்மா குடிமா. சரி சார், ஓகே சார். நீயே ஒரு கிரிமினலா? இப்போ உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம நான் வேடிக்கை பார்க்க போறேன்.
வழக்கு விஷயமா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியம்மா? என்ன தூக்கில போடுங்க. இல்லம்மா, டிஎஸ்பியை நீ எதுக்காக கொலை பண்ண? காரண காரியங்கள் ஏதாவது நீ சொன்னாதான் நான் குற்றம் சாட்டப்பட்டு கூண்டிலே நிற்கும் ருத்ரா டிஎஸ்பியை தானே கொலை செய்ததாக ஒத்துக்கொண்டாலும் கொலைக்கான காரணத்தை தெளிவாக கூறவில்லை. தனக்கு தூக்கு தண்டனை விதிக்குமாறு ருத்ரா மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டாலும் கொலைக்கான காரணங்களை தெளிவாக சொல்லும் வரையில் ருத்ராவை விசேஷ பாதுகாப்பில் வைக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஹலோ சார், ஒரு தப்பு நடந்து போச்சு சார். என்ன? ருத்ரா கிட்ட இருந்து சாரதி வாங்கி வச்ச கேசட் நாம நினைச்ச கேசட் இல்ல சார், வெறும் கார்ட்டூனா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா சார், நான் ஒரு தடவைக்கு பல தடவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டேன். நாம ஏமாத்துட்டோம்னு நினைக்கிறேன் சார். அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஆளை அனுப்பி. சாரி சார், அந்த பொண்ணை என்கொயரி பண்றதுக்காக லலிதா கஸ்டடியில விட்டுருக்காங்க. லலிதாவா? ஆமா சார். இப்பதான் சிக்கலே ஆரம்பமாகுது. இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணோம். என்னையும் கொலை செய்ய தயங்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் முதல் 2 தோட்டா இதுல போடவே இல்லை. இது போலீஸ் துப்பாக்கி, நான் சுட்டாதான் வெடிக்கும். உள்ள போமா. உள்ள போ. தூக்கு தண்டனை வேணும்னு கேட்டியாமே. நீ ஒரு போலீஸ் ஆபீஸரோட மகளா இருந்தும் ஒரு டிஎஸ்பியை கொலை செய்ய துணிஞ்சிருக்கேன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு அப்படி தூண்டி விட்டுருக்கு. ஏன் இந்த உண்மையை கோர்ட்ல சொல்லல? உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா என்னாலான உதவியை நான் அவனுக்கு செய்யலாம். கோர்ட்ல சொல்லாத அந்த உண்மையை இப்ப என்கிட்ட சொல்லலாம் இல்லையா ருத்ரா? ஷட் அப். உங்க மாதிரி காக்கி சட்டை போட்டவங்களை விட கிரிமினல்ஸ் எவ்வளவோ மேல். வார்த்தைகளை அளந்து பேசு. இந்த காக்கி சட்டை போட்டு சம்பாதிச்சுதான் உங்க அப்பா உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காரு. ஆனா எங்க அப்பா உங்களை மாதிரி இல்ல, நியாயமா நடந்துகிட்டாரு. அதான் எல்லாருமா சேர்ந்து அவரை கொன்னுட்டீங்க. ருத்ரா, சத்தம் போடாதீங்க. நீங்க எல்லாருமே கொலைகாரங்க, வேஷம் போடுறீங்க. உங்க டிபார்ட்மெண்ட் நான் நம்பவே மாட்டேன். தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. பாதிக்கப்பட்ட வேகத்துல வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கமா, தெளிவாயிடுவேன். மறுபடியும் உன்னை சந்திக்கும் போதாவது
என்கிட்ட உண்மை சொல்ல முயற்சி பண்ண. ரிலாக்ஸ். ஹலோ. லலிதா ஏதோ கேட்கணும்னு முயற்சி பண்றாங்க. கேசட்ட பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. லலிதா போயாச்சா? போயாச்சு சார். நான் முதல்ல சொன்ன ஏற்பாட்டை உடனடியாக செய்யுங்க. ஓகே. யாரும் இங்க வரமாட்டாங்க. பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். பொதுவாவே பொம்பளைங்க உடம்பு மென்மையானதா இருக்கும். அந்த ஒரிஜினல் கேசட் எங்க வச்சிருக்க சொல்லிடுமா? கற்பை விட கேசட் தான் முக்கியம்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஏந்திரமா.
எங்க போயிருந்தீங்க? இங்கதான் இருந்தோம். காலையில இவங்க எல்லாம் இல்லையே, எப்ப வந்தாங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. காலையில இந்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி பேசின போது எனக்கு எரிச்சலா இருந்தது. இப்போ ஷேமானஸ். நிவாமா, கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிச்சுக்கிறேன். கேசட் எங்க வச்சிருக்கேன்னு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா? ஆயிடுச்சு. இத பாரு ருத்ரா, நீ உண்மையை மறைக்கிறதுனால சிராம், என்னால உனக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யவே முடியாது. இத பாத்தியா, எனக்கு வந்தது மொட்டை கடுதாசி. இந்த மாதிரி ஒரு ஆபத்து உனக்கு வரப்போகுதுன்னு முன்னையே தெரிஞ்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்லயே தான் யாரும் எனக்கு இதை எழுதி போட்டிருக்காங்க. இந்த லெட்டர் எனக்கு சரியான சமயத்துல கிடைக்கலன்னா நான் வந்து உன்னை காப்பாத்திருக்கவே முடியாது. பை தி வே, என்ன கேசட் அது? உண்மையை சொல்லு. எதனால அவங்க உன்னை அந்த கேசட்டுக்காக டார்ச்சர் பண்றாங்க? தயவு செஞ்சு வாயத்திலிருந்து உண்மையை சொல்லு. ருத்ரா, நீ உண்மையை சொல்லலைன்னா என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. சொல்லு. நீங்க அனுப்பிச்ச ஆளுங்க எல்லாரையும் அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ருத்ரா மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஓ, உள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? உள்ள என்ன பேசுறாங்கன்னு என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா என்னால கிளியரா ஃபாலோ பண்ண முடியும். எங்க டிபார்ட்மெண்ட்ல யாரோ தான் இதுக்கு உடந்தையா இருக்காங்க நான் சந்தேகப்படுறேன். உங்க அப்பா எழுதின லெட்டர் இதுல எவிடன்ஸா இருக்கிறதுனால அதை எரிச்சுட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த கேசட் நீ கொடுக்காதனால ஒரிஜினல் எங்கேன்னு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்றாங்க. ஆனா எங்க வீட்டுல வேற எந்த கேசட்டும் கிடையாது. அது ஒண்ணுதானே இருந்தது. அந்த ஒன்னதானே டிஎஸ்பி கொடுத்த, அதை வீடியோல போட்டு பார்த்து செக் பண்ணி கொடுத்தியா? இல்ல, அவசரத்துல நான் அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். இட்ஸ் வெரி கிளியர். ஒரிஜினல் கேசட்டை உங்க அப்பா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. எஸ், கம் இன். மேடம், இப்ப செல்லுல அடிச்சுட்டு வந்தீங்களே, அந்த 4 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போயிட்டாங்களா? இல்ல, மாத்து சாவியை போட்டு கதவை திறந்திருக்காங்க. ராஜ நடந்து ஓடி போயிருக்காங்க. நீங்க போகலாம். நிச்சயமா தெரிஞ்சு போச்சிருக்கா? எனக்கு இப்ப சந்தேகமே இல்லை. எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் யாரோ எங்கேயோ தப்பு நடக்குது. கண்டுபிடிச்சானோ? கமா, லெட்ஸ் கோ. நீங்க உன்னை செல்ல வச்சானுமே நேரமாவது. மறுபடியும் யாராவது வந்து? பயப்படாதம்மா, உனக்கு துணையா நானே இருக்கேன். கோர்ட்டுக்கு போகணும். வா. ருத்ரா!
தப்பா நினைக்காதீங்க. லலிதா ரொம்ப சீக்கிரமா ப்ரமோஷன் ஆகி ஆபீசர் ஆனவங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மட்டும் காரணம் இல்ல, புத்திசாலித்தனம் கூட. அதனால எங்களுக்கெல்லாம் சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உனக்கு இது நாள் வரைக்கும் மூளையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிறையவே இருக்கு. வாழ்த்துக்கள். நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்துல இருக்கேன்? அது என்னன்னு இப்ப உறுதியா சொல்ல முடியாது. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்டு தான் சொன்னாலும் சம்பந்தப்பட்டவங்க கண்ணையும் தப்பிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு நீ இந்த வேஷத்துல இருந்துதான். இந்த விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உன்னை நிரபராதி நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எத்தனை கிரிமினல்ஸ், இவங்களை எல்லாம் சட்டத்து முன்னால நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா என்னோட முதல் கடமை. இந்த ப்ராசஸ் என்னோட வேலை என்ன, உயிரே போனாலும் எனக்கு அக்கறையே இல்லை. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆனா உங்க டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம நீங்க தனியாளா இவ்வளவு பேரை எதிர்த்து போராட முடியுமா? என்ன கிரிமினல் ஃபைல் எடுக்கிறீங்க? உள்ள முள்ளால் தானே எடுக்கணும்பாங்க. இந்த கேஸ்ல ஒரு கிரிமினல் தான் நமக்கு பார்ட்னரா சேர்த்துக்க போறேன். ஒரு கிரிமினல் போலீஸோட எப்படி பார்ட்னர் ஆக முடியும்? உனக்கு தெரியாது ருத்ரா, சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏடாபடமான காம்பினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஆனா நீங்க சொல்ற ஆள் ஒரு கெட்டிக்காரனா இருக்கணுமே. வெக்கத்தை விட்டு சொல்லட்டா, கிரிமினல்ஸ்ல நிறைய பேரு எங்களை விட கெட்டிக்காரங்களா இருக்காங்க. இப்ப நான் தேடிட்டு இருக்கனே, இந்த ஆளு புத்திய கொஞ்சம் நல்ல வழியில பயன்படுத்தி இருந்தா இன்னொரு ஐஜி ஆயிருப்பான். போன வழியில போனா கிரிமினல் ஆயிட்டான். இதா கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த பிரகஸ்பதி தான். நல்ல ராஜகலை, ஆனா சின்ன திருட்டு மொழி. சிங்காரம், பங்காரப்பா, நமச்சிவாயம், அகமது, பால்ராஜ். வெரி குட். மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கான். இவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியணுமே, அது ஒரு வேலை. ஆனா இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி இல்ல, திருட்டு குடுக்கற மாதிரி இருக்கு. நீ சிரிப்பை பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த ஆளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், மீதி விவகாரத்தை நீயே ஊகிச்சுக்கோ எவ்வளவு பெரிய ஆளுன்னு. சாரி சார், பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம், வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நான் கஸ்டமர் இல்ல, பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கே எப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க. டைம் பாம். தரங்க சாமி, தரங்க. சாவி எடுத்து கதவை போட்டு சீக்கிரம். சாவி பையில போடும். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கணும், நான் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? அட என் ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன். உண்மையை சொன்னா நாட்டுல எவனுமே மதிக்க மாட்டீங்களா? யாரும் சத்தம் போடக்கூடாது. பொம்பளையில பேசாம இருக்காங்க. போங்க எல்லாம் ரைட்ல போய் லைன்ல நில்லுங்க. கமான் குயிக்.
விட்டு அமுக்கிட்டீங்கல்ல? அது அது தெரிய அமுக்கலன்னா இன்னொரு தடவை அமுக்கிருங்க. ஏன்னா போலீஸ் வரலன்னா எனக்கு தான் வம்பு வந்து சேர்ந்துரும். பேரமே எனக்கும் போலீஸுக்கு தான். அமுக்குங்க. அமுக்கியா? போதும் போதும். இது என்ன தையல் மிஷினா? எந்திரிங்க. மேனேஜர் நீங்க தானே? சீனியர் மேனேஜர். அது சரி. இந்த பேங்க்ல எல்லா ரூமுக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு கொத்து சாவி இருக்குமே, அதை எடுங்க. தரேன். இந்தாங்க. இல்ல உங்க கையில இருக்கட்டும். வாங்க இப்படி. வேகம் வேகம் வேகம். டைம் இல்ல. இது என்ன ரூம்? இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு டோர் தவிர வேற ஒன்னும் டோர் இல்லையா? இல்ல. உள்ள போங்க. நானும் வரேன். இருங்க. எல்லாரும் போயிட்டா எப்படி? எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா? நீங்க இருங்க. நான் தான் கிடைச்சேன் எத்தனை பேர்ல. கதவை தாழ் போடு. இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. இந்த கஜானா எந்த பக்கம்? கஜானா அங்க இருக்குது. வாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். வாஸ்தவம் தான் சாமி. மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போடுறவங்க சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு வயிற்றுக்கு போட்டுக்கிறதுக்கே இல்லையே. அதனாலதான் லைஃபே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். தரங்க. சில விஷயங்கள் எல்லாம் நியாய தூரம் பார்த்தா முடியாது. நாராயணா நாராயணா. இந்த சைடு திறக்கவா? இந்த சைடு திறக்கவா? இந்த சைடுல என்ன இருக்கு? இந்த சைடுல என்ன இருக்கு? இதுல நகை இருக்குது, இதுல டைமண்ட்ஸ் இருக்குது. இது நமக்கு சரியா வராது. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசாக்குறது? சாமி, நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க. அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேண்டாம். நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க. பழைய நோட்டு இருக்கிறதுக்கு கூட்டு போங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப ஆசைப்பட நினைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன். பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது. அப்படியா? வாங்க. எல்லாம் ஏண்டி, நான் பாட்டு நாளைக்கு பேங்க் போலான்னு சொன்னேன். நீ இன்னைக்கே போன அடம் பிடிச்ச. இப்ப குடல்ல கொண்டாந்து தள்ளிட்டானுங்க. ஆஹா, என்ன ஒரு லட்சுமி கலை. தம்பி, நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்க. சரி. இத பாருங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லி 1-2 கட் எடுத்து நைஸா வேட்டிக்குள்ள விட்டாதீங்க. எடுத்துட்டு வாங்க. நேரம்டா. டோர் லாக் ஆயிருக்கு சார். உடைச்சு உள்ள போலாமா? அவசரப்படாதீங்க. பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா பூட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான். அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம். அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. என்ன பேசாம நிக்கிறீங்க? இவ்வளவுதானே? அவ்வளவுதான். என்ன எவ்வளவு பெரிய பேங்க் இருக்கிறீங்க, இவ்வளவுதாங்கிறீங்க? சே, பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்துக்கலாம். ஹலோ, வணக்கம். யார், ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா? நான் கமிஷனர் தான் பேசுறேன். நீ யாரு? நான் மதுரை பேசுறேன் சார். அட, ஊரை கேட்கலையா? உன் பேர் என்ன? அட, ஊரு பேரு எல்லாமே மதுரை தாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே? என்ன விளையாடுறியா? சாரி, சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ணேன். சுத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு. நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. நீங்க மாமூலா பேசுற டயலாக்கே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? ஒரு நிமிஷம். மேனேஜர், இது என்னன்னு பாருங்க. பாத்துட்டீங்கல்ல? நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். மேனேஜர் பேசுறாரு சார். சார், நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார். எனக்கு 2 பொண்டாட்டி 10 பிள்ளைங்க. சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டிக்கிட்டே சார். இத பார், நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன். இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க. சொல்றேன் சார். இவன் துப்பாக்கி மாத்திரல சார், உடம்புற டைனமைட் வச்சிருக்கான் சார். உள்ள பாம்பு வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்றாரு. நாங்க ஒரு 10 பேர் மாட்டிட்டு இருக்கிறோம். எந்த நிமிஷம் நடக்கும் தெரியல சார். ப்ளீஸ் காப்பாத்துங்க சார். நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திடுவோம். எதுக்கும் அவருடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அட, நீங்க வேற. ஆனா பஃபூன் மாதிரி கலகலா சாயம் பூசிட்டு இருக்கிறான். இல்ல அங்க எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சார், நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயவுசெய்து எங்களை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார். சரி, காப்பாத்திடுவாங்க. ஹலோ கமிஷனர் சார், நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பு அடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகுறது மட்டும் இல்ல, பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு, எல்லாம் ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும். சரி, ஓகே. என்ன வேணும் சொல்லு. சொல்றேன் சார். இது பிடிங்க.
இந்த கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு 2 சூட்கேஸ் வேணும். 2 கூட வேணாம் சார், 1 இருந்தா போதும். ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட்கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கிறதுனால அங்கேயும் இங்கேயும் இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால 2 பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. பிரியாணியா? ஆமாங்க, சிக்கன் பிரியாணி. ஆமா, இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க? அதையும் நீயே சொல்லு. கன்னிவேராவா இல்ல தாஜ் கோரமண்டலா? இல்ல அதெல்லாம் பெரிய லெவலு, அது நமக்கு சரியா வராது. நம்ம கஜேந்திர விலாஸ் இல்லனா வேலு மிலிட்டரியில வாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீ சொல்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா உள்ள இருக்கிறவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொன்னா கொண்டு வர நீ கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பணும். எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டா எப்படி சார்? நான் தப்பிச்சு போறதுக்கு யாரோ ஒருத்தர் 2 பேராவது எங்கூட இருக்கணும்ல. ஒண்ணு பண்றேன், மேனேஜர் எங்கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்கல்ல, ராமசாமி இருக்கிறான். பொம்பளை டைபிஸ்ட் சுமதி இருக்குது. கல்யாணம் ஆகல? இல்ல கல்யாணம் ஆகல. எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே 2 பேர் இருக்காங்கல்ல, அது போதும். இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்கூட இருக்கட்டுங்க. மத்தபடி நீங்க கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க, உள்ள ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட பேசிட்டுங்க. அப்புறமா நான் கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சுமதி, சுமதி, சுமதி கண்ணு, கண்டுபிடி. சுமதி, பணம் போயிடுச்சேன்னு எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த ஆளு உன்னை ஏதாவது செய்திருவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. மாருதி கார் கேட்டிருக்கான்னா அதை வச்சு எவ்வளவு தூரம் எஸ்கேப் ஆக முடியும்? முட்டாள்தனமா இருக்க. கதை உடைச்சு உள்ள போலாமா சார்? நோ 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 நோ, உள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. முதல்ல மாருதி கார் வரட்டும், அவனை வெளியே விட்டு ஈஸியா பிடிச்சிடலாம். ஐயா இன்னும் நாருதுன்னா அது இதானா? சொல்லுங்க. மாருதி காரும் பெட்டியை வந்தாச்சு. பெட்டியை வந்து எடுத்துக்க. நான் வெளியே வந்தா கதை கட்டுறாது. நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன். அப்புறம் சார், இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ், அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே பளிச்சுன்னு தெரியுது. அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க. ஆமா, கருப்பு கண்ணாடி. குயிக். தேங்க்யூ. வாங்க. சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே. லிப்ஸ்டிக் தொடங்க சார். இவ்வளவு பேர் இருக்கல, என்ன பிரயோஜனம்? பாக்ஸ் எடுங்க, பாக்ஸ் எடுங்க. அவ்வளவுதானா? கொண்டாங்க, உள்ள போங்க. சுமதி, நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாருதி கார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். உனக்குதான் பெட்டி வந்தாச்சே, பாதி பேரை வெளியே அனுப்பிடு. ஏன் சார், ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சுட்டு பாதி பேருக்கு வெளியே அனுப்பினா எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். மாருதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? ஹலோ ஹலோ, என்ன சார்? கட் பண்ணிட்டா ராஸ்கல். அவன் என்னதான் சார் சொல்றான்? அவன் ஒரு ஆளை தான் வெளியே அனுப்புவானா. மாருதி கார் வந்ததுக்கு அப்புறம் மத்த பேரெல்லாம் வெளியே அனுப்புறதா சொல்றான். சார், அவன் ஏதோ பிளான் பண்றான் சார். ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா சார்? அவசரப்படாதீங்க. எப்படியோ ஒரு ஆளை வெளியே அனுப்புறேன்னு சொல்றான்ல, அந்த ஆள் வரட்டும். அவர்கிட்ட நம்ம விசாரிப்போம். அவன் எந்த ரூம்ல இருக்கான், மத்தவங்க எல்லாம் எந்த ரூம்ல இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அட்டாக் ஆரம்பிப்போம். சார், ஒரு ஆள் வரேன் சார். Please, please don't shoot. Don't shoot. Don't shoot. Don't shoot. Police! Jesus! Jesus! No! Don't worry. Take this. My wife! My wife! My wife is... Okay, okay. அவனை காப்பாத்துருவோம். காப்பாத்துருவோம். ஆமா, அவன் மட்டும் தான் உள்ள இருக்கானா இல்ல அவன் கூட்டாளி யாராவது இருக்கானா? அவன் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உள்ள இருக்கான். எந்த ரூம்ல இருக்கான்? மேனேஜர் ரூம்ல.
பணம் எல்லாம் பெட்டியில லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வர்றதுக்கு நீங்க லேட் ஆனதால அவன் டைபிஸ்ட உள்ள கூட்டு போய் ஏறக்குறைய 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. போங்க போங்க போய் காப்பாத்துங்க, எல்லாரும் போங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கிற பேங்க்ல தனியா சுத்தி இருக்கிற போலீஸ்க்கெல்லாம் தண்ணிய காட்டிட்டு கொள்ளை அடிச்சுட்டு பட்ட பகல தப்பிச்சு ஓடி இருக்கான். அவனையா திருட்டு கொடுக்கற ஆளுன்னு சொல்ற நீ? என்ன ரொமான்ஸா? இல்ல இல்ல, அந்த ஆளோட திறமைய பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 1000 தான் இருந்தாலும் அந்த ஆள் ஒரு கிரிமினல்ங்கிறத மறந்துடாத. ஏதோ நமக்கு இப்போ ஒரு சிக்கல், அதுக்காக உதவி தேடி போறோம். பத்தாவதுக்கு உனக்கு ஆம்பளை வேஷம் வேற போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அதை மைண்ட்ல வச்சுக்க. ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? என்ன? அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஐயோ, பார்த்து ஓட்டுங்க. நான் பார்த்துதான் ஓட்டிட்டு இருக்கேன். ஊர் ரூட்டு தான் மாறி போயிட்டு இருக்கு. மதுரை நில்லு நில்லு. என்ன? நான் எந்த விசாரணைக்காகவும் இங்க வரல. அதுதான் பார்த்தேன். பெரிய பெரிய பேங்க் எல்லாம் அடுத்த மாசத்துக்கு தான் நான் பிளான் பண்ணிருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க அட்வான்ஸா என்ன தேடி வந்ததும் எனக்கே ஒரே குழப்பமாயிருச்சு. ஆமா, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். உதவியா? சும்மாவா சொன்னாங்க? வண்டி ஒரு நாளைக்கு ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாளைக்கு வண்டியில ஏறணும். கரெக்ட். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் யூ வாண்ட் மீ டு டு? என்ன சார்? இல்ல, உங்க பெரிய ஆபீசர்ஸ் யாராவது கிட்ட உங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது தப்பான ஃபைல் மாட்டினா சொல்லுங்க. நைட்டா போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க் யூ. நீங்களே சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் கிளீன் ஸ்லேட்டோட இருக்கிறதே நான் ஒருத்தி தான். இல்ல, என்ன தேடி வந்ததுனால சந்தேகப்பட்டேன். சரி, கோவப்படாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. அது வந்து இந்த பையன் இருக்கானே. பையன்? ஆமா பையன். அது அந்த பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். பையனுக்கு என்ன? நல்ல லட்சணமா தான் இருக்கான். என்ன உடம்புதான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கு. ஏதாவது லேகியம் வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்ல மேம். கொஞ்ச நாளைக்கு இந்த பையனை உன்னோட பாதுகாப்புல வச்சுக்கணும். ஏன் பாதுகாப்பா? ஆமா. என்னங்க இது? உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல உங்க பெரிய அதிகாரிங்க யாராவது ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கலாம். உங்களுக்கு இல்ல பாதுகாப்பா? புரியாம பேசுறியே. இந்த பையனோட ப்ராப்ளமே வேற மேன். இவருக்கு ஆபத்தே எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆபீசர்ஸ்னாலதான். ஐயோ, என்னங்க இது? உங்க டிபார்ட்மெண்ட் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்துருச்சா? நல்லா தானே இது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ நல்லாதான் இருக்கு. ஏதோ 4-5 பேர் சரியில்லைங்கிறதால எல்லாரையும் குறை சொல்லாத. விட்டா பேசிக்கிட்டே இருப்பது பார். இத புடி நீ. இத புடி. என்னங்க இது? நீங்க ஏதோ பேங்க் போயிட்டு வந்த மாதிரி இவ்வளவு பணம் எதுக்குங்க? அது இவனை இங்க வச்சுக்கணும்னு சொன்னேன்ல. அது பாத்துக்கோனா பாத்துக்கறேன். அதுக்கு என்ன இவ்வளவு பணம்? அது அப்படி இல்ல. இந்த பையனை இங்க வச்சுக்கிட்டேன்னா உன் உயிருக்கே ஆபத்து வரும். ஐயோ, அதுக்காக தான் இவ்வளவு பணம். ஐயோ, என் உயிரோட மதிப்பு இவ்வளவுதானா? அடே பையா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? சரி நட. இத பாரு, பையன் கொஞ்சம் மூடி டைப். அவன் அதிகம் பேச மாட்டான். நீ வளவளான்னு பேசி அவனுக்கு டென்ஷன் கொடுத்துறாத. என்ன பார்த்து அவன் டென்ஷன் ஆகாம இருந்தா சரி. இத பாரு, நீ எதுக்கும் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகாத. ஆமா, அவங்களுக்கு பொறாமையா இருக்கும். வா. என்னடா பையா, என் ரூம் பிடிச்சிருக்கா? என்னாச்சு? ஏன் பொம்பளமா நெளிற? இல்ல, யாராவது என் மேல கைய வச்சா எனக்கு சங்கோஜமா இருக்கும். சங்கோஜமா இருக்கா? நாளைக்கு கல்யாணம் முடிச்சுன்னா பொண்டாட்டி வந்து கை கால் அங்கி இங்கி படாத. அது பரவாயில்ல. பரவாயில்லையா? விவரமான ஆள் தான் நீ. இருடா. என்னாச்சு? ஏன் இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட? என்ன? இல்ல, கோட்டு ரொம்ப எடுப்பா இருந்தது. அப்பவே பிடிச்சு கண்ணை உறுத்திட்டு இருந்ததுனால ரெடிமேடா இல்ல எடுத்து வச்சுதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ரெடிமேட்லாம் ஒண்ணும் இல்ல, தச்சதுதான். அதுக்கே எவ்வளவு பதஷ்டப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே.
சரி சாப்பாடெல்லாம் ஆச்சா? ஆச்சு. இனிமே என்ன படுத்துக்க வேண்டியதானே? ஆமா. ஏன் சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க? அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு. திடுதுப்புன்னு பாதி நேரத்துல எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன். அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் பாதுகாப்பா இப்பவே சாவி தூக்கி வெளியே வீசிட்டேன். அது சரி, ஆனா இப்ப வெளியே போகணும்னா? இனி எங்க வெளியே போறது? ஃபுல் நைட் நம்ம கூட தான். காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான். அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும். இந்தா உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கியை கட்டிக்கோ. இல்ல, நான் எதுவும் கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டியா? ஏண்டா அப்ப ராத்திரி பூரா நீ படுத்துக்க போறது இல்லையா? நான் இப்படியே படுத்துக்கிறேன். ஏச்சி விளையாடாதற. கத்திரி வெயில் கோட்டு சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்ய புழுக்கத்துல அப்படியே எல்லாம் வெந்துரும். நான் பாரு இப்போ பேண்ட் ஷர்ட் பனியன் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன். உன்னையும் ஜட்டியோட படுத்து சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீ புதுசா இருக்கிறதுனால சங்கோச்சப்படுவேன் போனா போதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஏன் திரும்பி நின்னுட்ட? லுங்கி கட்டல? நீங்க கட்டுங்க. உனக்கு முதல்ல நீங்க கட்டுங்க. ஓஹோ, நீ ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிற போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் கூட நீ சங்கோச்சப்படுற என்னமோ நினைச்சேன். இத பாருங்க, எனக்கு நேச்சுரலாவே குளிர்ச்சியான உடம்பு. சின்ன வயசுல இருந்தே சூட்டு கோட்டோட படுத்துதான் பழக்கம். ஐம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு தலான எடுத்து கீழே போட்ட? நான் கீழே படுத்துக்க போறேன். கீழையா? நீங்க மேல படுத்துக்குங்க. என்ன விளையாட்டு பண்றியா? அந்த லலிதாமா எவ்வளவு பொறுப்பா உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணணும். வெளிய வெளிய நீ கீழே படுத்துருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். மரியாதையா மேல படு. ஏங்க, இவ்வளவு சின்ன கட்டுல எப்படிங்க 2 பேர் படுக்க முடியும்? அரைஞ்சிருவேன். என்ன மிரட்டுறீங்க? மிரட்டுறதா? இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருந்தேன். இனி ஏதாவது பேசுற இழுத்துருவேன். தலகாணி எடு. என்ன படுற? ஏய், கொஞ்சம் இப்படி திரும்பி படு. ஏன்? ஒரு சமாச்சாரம் இருக்கு. பரவாயில்ல, இப்படியே சொல்லு. இல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு. அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்ன? கொஞ்சம் கையை தூக்கு. எதுக்கு? இல்ல, நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா பழக்கம். அதுக்காகத்தான் 2 தலகாணி வச்சிருந்தேன். நீ இப்போ ஒரு தலகாணி எடுத்துட்டியல்ல, அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டா தான் தூக்கம் வரும். கையை தூக்கு. மாட்டேன். தூக்குடா. ஐயோ, என்ன விட்டுருங்களே. நான் ஆம்பளை இல்ல, பொம்பளை. என்னது? ஆம்பளை இல்ல பொம்பளையா? ஆமா. நிஜமாவா? இந்தாங்க ஒட்டு மீச. ஒட்டு மீச கரெக்ட். இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு 16-17 வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கே. இல்லைங்க, நான் பொம்பளை தான். பொம்பளை தான்னா ஓகே ஓகே, பொம்பளை தான் தெரியுது. ஆமா, எதுக்காக இப்படி வேஷம் போட்டு இங்க வந்திருக்க? என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்க அனுப்பிச்சாங்க? இல்லைங்க, உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காகத்தான் அந்த அம்மா என்னை இங்க கொண்டு வந்து விட்டாங்க. நிஜமா? நிஜமாதான். சரி ஓகே. ஆமா, ஆம்பளை வேஷம் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களே, என்னதான் ஆம்பளை வேஷம் போட்டா கூட பொம்பளைங்கிறத ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கவே இல்லையா? உதாரணத்துக்கு நீ அந்த அம்மாவோட தான் வந்த. அந்த அம்மா போட்ட அதே சென்ட் நீ எதுக்கு போட்டு வந்த? அதுலயே உன் பொம்பளை பத்தி தெரியல? அப்படின்னா நான் பொம்பளைங்கிறது முதலே தெரியுமா? தெரியுமாவா? நானே திருடன், என்ன தேடி ஒரு போலீஸ் வருதுன்னா கூட யாரையெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்க கவனிக்க மாட்டேன். இந்த அம்மா ஏதோ ஒரு தடவை 2 தடவை பையன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அழுத்தி பையன் பையனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னன்னா கையை இப்படி இறுக்கி கட்டிட்டு கடைசி வரைக்கும் இறக்காமே நின்று இருந்த. அதுலயே நீ பொம்பளை எனக்கு தெரியாது. சரி, அது போட்டோம். அந்த அம்மா இவ்வளவு தூரம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்காங்களே, யாருனால உனக்கு ஆபத்து? சொல்லுமா, யார் உனக்கு எதிரிங்க? என்ன ஆலோசனைகள்? இந்த பாரு, என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிருக்காங்களா? அந்த அம்மா எல்லாத்தையும் அவங்கள மாதிரியே நினைச்சிட்டே எப்படி?
நாங்கெல்லாம் திருடனாமா இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவனா நடந்துக்குவோம். வேர்ட் இஸ் a word, you know. இங்கிலீஷா? என்ன பண்ண சொல்ற? பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்டுல ஆசையா படிக்க வச்சாங்க. ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கொடுக்கல. அதனால நாங்களா ஒரு உத்தியோகத்தை தேடிட்டோம். கதவு பூட்டி இருந்துச்சு? பூட்டின மாதிரி ஆக்ட் பண்ண. நான் வெளியே காவலுக்காக படுத்துக்கிறேன், நீ உள்ள கட்டில படுத்துக்கோ. நீங்க இங்கேயே படுத்துக்கலாமே. படுத்துக்கலாங்கிற? ஆமா படுத்துக்கலாம். ஆனா நான் இப்ப இருக்கிற மாதிரியே ராத்திரிலயும் இருப்பேன்னு சொல்ல முடியாது. திடீர்னு பாதி ராத்திரில வேற மாதிரி ஏதாவது மூடு வந்து கசமுசு ஆயிடுச்சுன்னா? ஐயோ, என்ன பண்ண சொல்ற? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கே என் மேல நம்பிக்கை கிடையாது. குட் நைட். மேடம் காஃபி. எதுக்கு? கீழே நாயர்கல்ல இருந்து முதல்ல நான் காஃபி சாப்பிட்டு இருக்காரு, உங்களுக்கு கொடுத்துட சொன்னாரு. உண்மையிலேயே ரசகுல்லா தான். என்னடா சிரிப்பு? என்ன ரசகுல்லா? இல்ல, மதுரை ரூம்ல ஒரு ரசகுல்லா இருக்கு, போய் காஃபி குடுத்துட்டு வர சொன்னாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தேன். உண்மையிலேயே ரசகுல்லா தான். வாய் முடுற. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, நீ வேற. ஏங்க, உங்களுக்கு ஹார்ட்டா, லிவரா, கிட்னியா? ஹார்ட், லிவர். இல்லங்க, உங்களுக்கு மூணுத்துல எது ப்ராப்ளம்னு கேட்டேன். என்னடா உளர்ற? ஒண்ணுமே புரியல. அது இல்லைங்க, மதுரை வீட்டுக்கு தினமும் நிறைய பேர் வர்றாங்க. ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் வரு, இன்னொருத்தர் கிட்னி ப்ராப்ளம் வரு, இன்னொருத்தர் லிவர் ப்ராப்ளம் வரு. அவங்களுக்கெல்லாம் மதுரை என்ன கொள்ளையற்ற பணத்துல இருந்து 5000 10,000 தூக்கி கொடுப்பாரு. நீங்க வந்திருக்கீங்க, அதனால என்ன ப்ராப்ளம் கேட்டேன். உண்மையிலேயே இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்வாரா? ஆமாங்க, அவங்க தங்கச்சி ஒரு தடவை ஹார்ட் ப்ராப்ளத்துல படுத்துட்டாங்க. அப்போ ஆபரேஷன் காசுல இருந்துக்காண்டி முதல்ல திருடவே போனாரு. திருடிட்டு வரதுக்குள்ள அவங்க தங்கச்சி போயிட்டாங்க. அப்போ நம்ம தங்கச்சி மாதிரி இந்த நாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு தடவை திருநாள் திருட்டுதான், 10 தடவை திருநாள் திருட்டுதான் திருடவே ஆரம்பிச்சாரு. அப்பத்துல இருந்து யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்துருவாரு. அதனாலதான் இந்த ஏரியாவிலே மதுரை என்னன்னா ஒரு தனி மரியாதை. போதுண்டா. ஏண்டா அங்க கடையில நாயர் பையன் இல்லைன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு, இங்க வந்து என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கிற? இல்லண்ணா, ஒரு ராத்திரி பூரா அவங்க கூட தனியா தங்கியிருக்காங்க. அப்ப கூட உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அதான் உங்க அடிமன் சின்னன்னு அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன். கண்ணு குளிச்சு ஏதாவது கிடைச்சதுன்னு அள்ளி விடுவீங்களே, போடா. பேஸ்ட், பிரஷ், ஒரு செட் ட்ரெஸ் இருக்கு, குளிச்சுட்டு பொம்பளை மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகுது. புடி. அதே ரசகுல்லா தான். ஐயோ, ரசகுல்லா சமாச்சாரம் சொல்லி தொலைச்சிட்டானா? என்ன நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க? உங்களை போய் அனாவசியமா கிரிமினல்னு சொல்றாங்க. ஐயோ, நான் என்னதான் வாரி கொடுத்தாலும் இன்னொரு இடத்துல இருந்து எடுத்ததுதான். அதனால திருடன் தான். எனக்கு கூட இப்போ திருடணும்னு ஆசை வந்துருச்சு. திருடணும்னா? ஒரே ராத்திரி தான் எங்க வந்த என் காத்து உன்னை இப்படியா மாத்தணும்? அது இல்ல, நான் திருட நினைச்சது உங்க மனசு. ஐயோ, இத பாருமா, நான் திருடன். சாதாரணமாவே ராத்திரி நேரத்துல வீட்டுல தங்க மாட்டேன். அப்புறம் எத்தனை மாசம் உள்ள இருப்பேன், எத்தனை மாசம் வெளிய இருப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால என் காம்பினேஷன் உங்களுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நீ உன் அழகுக்கு டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு பாரு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நீங்களே என்ன ரசிச்சு ரசகுல்லான்னு சொல்லிருக்கீங்க. ஐயோ, தெரிஞ்சிருந்தா உன்னை நான் மிளகா பச்சின்னு சொல்லிருப்பேன். சார், நாம நினைச்சது சரியா போச்சு. ருத்ராவோட பாடி இது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டத்துக்கே வரல. லலிதாமா ஏதோ இன்ஃபுளுன்ஸ்ல ரிப்போர்ட் தயார் பண்ணிருக்காங்க. சாகாத ஆளுக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா? அதுவும் நமக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு. இப்ப ருத்ரா நிச்சயமா லலிதாவோட பாதுகாப்புல தான் இருப்பா. நீங்க என்ன பண்றீங்க? லலிதாவை ஃபாலோ பண்றீங்க, ருத்ராவை கண்டுபிடிக்கிறீங்க, அவளை மர்டர் பண்ணி பாடிய பப்ளிக்ல தூக்கி போட்டுறீங்க. ஓகே, நாளைக்கு நம்ம என்கொயரியில லலிதா டிபார்ட்மெண்டே சீட் பண்ணிட்டான்னு சொல்லி அவளையே உள்ள தெரியல. எப்படி ஐடியா? வெரி குட். சியர்ஸ். சியர்ஸ்.
வந்திருக்காங்க. அப்படி சந்தேகமா பார்க்காதீங்க, எந்த தப்பும் நடக்கல. வேணா கேட்டு பாருங்க. இது என்ன இது? அட வாய் திறந்து பதில் சொல்லுமா, ஏற்கனவே சந்தேகப்படுறாங்கல்ல. ராத்திரி அவர் ஏதேதோ பண்ணாரு. ராத்திரி எது கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லுமா. நான் கீழே படுத்திருந்தேன். சரி. என்ன பையன் நினைச்சு மேல படுன்னு சொல்லிட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. இல்ல யதார்த்தமா பையன் நினைச்சு கட்டி பிடிச்சேன். அதுக்கப்புறம் பொண்ணுன்னு ஒத்துக்கிட்டேன். அவ்வளவுதானா? ராத்திரி நீ மட்டும் தான் உள்ள படுத்துட்டு இருந்த, வெடிய வெடிய வெளியே பணியில நான் படுத்துட்டு இருந்தேன்ல, அதையும் சேர்த்து சொல்லு. ஆமா. ஜெனூன். இப்ப நம்புறேன். சரி சரி வா போலாம். ஓகே நான் ரெடி. மிஸ்டர் மதுரை, இப்படி இப்படி நீங்க எதுக்கு சார்? இல்ல நேத்து நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்களே, அதனால என் ஒர்க்கே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சேன். இந்த பொண்ணு சுத்தமான பாதுகாப்போட பாத்துக்கிறதா உங்களோட ஒரே ஒர்க். அப்ப இப்போ நாங்க 2 பேரும் மாத்திரம் போறோம். அது 2 லேடிஸா போறீங்களே, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நாட்டை ஆள்றதே லேடி தானே? தப்புதான். யார் நீங்க? எனக்கு தெரியல. நான் தான் ருத்ரா. நீ செத்து போயிட்டதா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இப்படி உள்ள வாங்க. இது பாருங்க, ஒரு போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இவங்களுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணி ஒரு செட்டப் பண்ணிருக்கோம். எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது வீடியோ கேசட் கொடுத்து வச்சிருந்தாரா? இல்லையாமா. நான் சொல்றேன், நாங்க இங்க வந்து போனதையோ குறிப்பா ருத்ரா உயிரோட இருக்கிறதையோ நீங்க வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஒரு போலீஸ் மேட்டர். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க. தேங்க்யூ. ஆ. மீசை ஓட்டு.
எதுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறேன்? புடிங்க. நான் செய்யறது திருட்டு தான், இருந்தாலும் எல்லாமே இதுவரைக்கும் சக்சஸ் பண்ணிக்கிறேன். ஆனா உங்க விஷயத்துல எங்க முதல் தடவை தோல்வி சந்திச்சுன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் வரேன். மதுரை மதுரை நில்லு மேன், நில்லு. இத பாருங்க, உங்களை கொலை பண்றதுக்கான ஒரு கூட்டம் பின்னாலே சுத்திட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னன்னா என்ன எதுங்கிற விவரத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு என்ன முழுசா நம்புங்க, இல்லன்னா ஆளை விட்டுருங்க. என்ன மிஸ்டர் மதுரை, ருத்ராவோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் தலை சுத்துதான்? இன்ஃபேக்ட் இவங்க அப்பா மறைச்சு வச்சிருக்கிற அந்த வீடியோ கேசட் கையில கிடைச்சாதான் என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் யார் யார் இவங்க அப்பா கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த வீடியோ கேசட் தான். அது எங்க இருக்கு என்னன்னு தெரியாம தான் நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சிம்பிளான மேட்டர். ஆரம்பத்திலே இதெல்லாம் என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த கேஸ் நான் ஈஸியா சால்வ் பண்ணிருப்பேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்ல தங்க பதக்கமும் கிடைச்சிருக்கும். அனாவசியமா 2 பேருமே கோட்டை விட்டீங்க. நினைச்சேன் நீங்க ஏதாவது ஒண்ணு என்ன கிண்டலா? இல்ல கிண்டல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. அட, நீங்க தேடிட்டு இருக்க வீடியோ கேஸ்ட் எங்கிட்ட தான் இருக்கு. வாங்க. உங்களுக்கு மேல எவ்வளவு சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க? எதுக்கு? விஷயம் இருக்கு, சொல்லுங்க. 4-5 பேர் இருப்பாங்க. ஓகே, ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி அவங்க போன் நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. மிஸ்டர் செந்தில்குமார் 442356. 442356. ஹலோ, வணக்கம் சார். நான் யாரு என்னங்கறதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்த பிரபல கேடி மாயாண்டி இருக்கான் பாருங்க, அவனும் நீங்களும் நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கேசட் இருக்க. அது நம்ம கையில தான் இருக்கு. எவன்டா மாயாண்டி? நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? இடியட், பெண்ட கட்டிடுவேன். எடுத்துன்னே எதிர்றாரு, எக்கச்சக்கமா திட்டுறாரு. கொஞ்சம் கூட ஒரு பயமோ பதஷ்டமோ கிடையாது. அதனால நிச்சயமா ஒரு மேல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். அடுத்த ஆள் சொல்லுங்க. சுந்தர்ராஜன் 74585. 74585. வணக்கம் சார். இந்த மாயாண்டி நீங்கள் நெருக்கமா இருக்க மாதிரி ஒரு வீடியோ கேசட் இருக்க. அது நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டாப்ல. ஒரு மயான அமைதி தெரியுது. நிச்சயமா இந்த ஆளுக்கும் இந்த கேஸ் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க? சுந்தரராஜன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சுந்தரராஜன். இந்த ஆளுட்ட அப்புறமா பேசுவோம். ஹலோ, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஆமாயா, கட் பண்ணு. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? விஸ்வநாதன் 421860. 421860. 42. ஹலோ, யாரா நீ? யார பார்த்து கேக்குற? அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். நாயே. என்ன என்ன? இல்ல, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்டபடி ஏதோ பாசியில் திட்டாரு. நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். ஒண்ணு இல்ல, வைங்க. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? மிஸ்டர் மோகன் 473730. ஓகே. ஹலோ, வணக்கம் சார். நீங்களும் மாயாண்டியும் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான வீடியோ கேசட் நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டாரு. நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுல சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேர் சொன்ன? மோகன். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன் சார். இல்ல சார், நான் வந்து மறுபடியும் பேசுறேன். அடுத்த ஆபீசர் பேர் சொல்லுங்க. பாக்கி இருக்கிறது டிஜிபி தான். ஆனா அவர் ரொம்ப நல்லவர். அந்த நம்பிக்கை தான் சரி. ஓகே, இந்த மோகன் சுந்தரராஜன் இவங்க 2 பேரும் தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஆட்கள். ஓகே, பழையபடி மோகன் கிட்ட நான் வேற ஒரு மேட்டர் பேசுறேன். மதுரை? இல்ல, லோக்கல் கால் தான். மதுரை இல்ல. சும்மா இரு, புரியாத பேசுறியே. நீ காரியத்தை கெடுத்துரு போல இருக்கே. நீ முதல்ல போன் கால் பண்ணல, அதுல அவங்க 2 பேரும் அலர்ட் ஆயிருக்க மாட்டாங்க. இப்ப மறுபடியும் கால் பண்ணனா காலை ட்ரேஸ் அவுட் பண்ணி எம்பிட்டு அந்த பண்ணேன்னு தெரிஞ்சுக்குவாங்கல்ல. கரெக்ட். எனக்கு அப்பப்ப பெருமூளை வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு எப்பாவது சிறுமூளை வேலை செய்யுது. யூ என்னது பெருமூளை சிறுமூளை? அது எங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டது, உனக்கு சம்பந்தம் இல்லாதது. சரி, பப்ளிக் பூத்துக்கு போய் சீக்கிரமா ஒரு போன் பண்ணிடுவோம். வாங்க. நீ எங்க போற? அவரா? அவரை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ எங்க இரு. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? நீ யார் பேசுறேன்னு சொல்லு.
எனக்கு அதெல்லாம் தெரியாது. யோ உன்னை விட பெரிய ஆபீசர் சுந்தரராஜன், அவரே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்டாரு. நீ ஆஃப்டர் ஒரு குட்டி ஆபீசர், நீ எகிரிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? லேட் பண்ண வியாபாரத்தை பத்தி பேசுசாமி. எனக்கு சுந்தரராஜ் சாரே ஒத்துக்கிட்டாரா? சரி சரி, எவ்வளவு பணம் சொல்லு. எவ்வளவு பணம் என்னங்கறத சுந்தரராஜன் கிட்ட சொல்லிக்கிறேன், அவரும் கிட்ட சொல்லுவார். இத பாருங்க, சுந்தரராஜனுக்கு அந்த ஆள் போன் பண்றதுக்கு கூட நம்ம முந்திக்கணும். சீக்கிரம் நம்பர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நான் தான் சார். கேசருக்கு எவ்வளவு பணம் என்னங்கறத நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாமா? சரி, யாருன்னு தெரியலையே எனக்கு. அட சமாளிக்காதீங்க சாமி. உங்க ஜூனியர் ஆபீசர் மோகன், நானே சுந்தரராஜ் எல்லாருமா சேர்ந்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. மோகன் சாரே ஒத்துக்கிட்டாரா? அப்போ நானும் சரி. நான் எப்போ எங்க வரணும்னு சொல்லு. நாளைக்கு நைட் 10 மணிக்கு கேம்பகோல ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு, அங்க நான் கேஸ்டோட வெயிட் பண்றேன். நீங்க வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ. அப்பா, எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? கையில கேசட்டே இல்ல. எந்த தைரியத்துல அவங்க வர சொல்லிருக்க நீ? ஒரு குருட்டு தைரியம் தான். நடங்க. ரொம்ப குழம்புற நீ. உன்னை இங்க வர வேண்டாம். வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு, அதான் நேர்ல பாக்கலான்னு வந்து. என்னத்த வித்தியாசமா பண்ணிட்டாரு? சரி விடுங்க, வயசு பொண்ணு ஒரு ஆசை இருக்குதான் செய்யும். அம்மாடி, நீ அப்பப்ப பின்னால வந்துகிட்டே இரு. முதல்ல நீ ரூட்ட மாத்திர. இது கொஞ்சம் கூட சரியில்லை. வாங்க சார், நான் தான் உங்களுக்கு போன் பண்ணது. கம். வணக்கம் சார். என்ன சார் பாக்குறீங்க? நான் பார்ட்னர் யாரையும் சேர்த்துக்கிறது இல்ல. ஏன்னா சேர்த்து நமக்கு எல்லாம் பங்கு கொடுக்கணும் பாருங்க. அதனால நான் மட்டும் தனியா தான் வந்திருக்கேன். கேசட் எங்க இருக்கு? மன்னிக்கணும், அந்த கேசட்ல பல பெரிய மனுஷங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால எல்லாத்திட்டையுமே நான் வசூல் பண்ண வேண்டியிருக்கு. உங்க போர்ஷன்ஸ் எதுன்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் நம்ம அழைச்சிருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் பேசிக்கலாம். உங்ககிட்ட தான் கேசட் இருக்குங்கிறத நாங்க எப்படி நம்புறது? மாயாண்டி ஜெயில இருந்து வெளியே அனுப்பிச்சு ருத்ரா அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த கேசட் எடுத்து வர சொல்லியிருந்தீங்க. மாயாண்டி கேசட் எங்க கையில கொடுத்திருந்தான். இப்ப மாயாண்டி ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஏதாவது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமேன்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டேன். அப்படின்னா நீ எங்களை டபுள் கிராஸ் பண்றியா? நீங்களும் மாயாண்டி பண்ணது டபுள் கிராஸ், நான் பண்றது ட்ரிபிள் கிராஸ். ஆல் ரைட். எங்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் எதிர்பார்க்கிற? அது மாயாண்டி கூட நீங்க எதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க, சார் எதுல சம்பந்தப்பட்டிருக்காரு, அதை முதல்ல சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய தொகை என்ன எதுங்கிறத நான் தனித்தனியா சொல்றேன். சொல்லியா? சார், நீங்க சீனியர் ஆபீசர், நீங்க முதல்ல சொல்லுங்க. இதுல நீ சீனியர் ஜூனியர், சீக்கிரம் சொல்லி தொலையா. ஒரு தடவை மாயாண்டி வீட்டு கிரக பிரவேசத்துக்காக போயிருந்தேன். அப்போ சில சமாச்சாரம்லாம் நடந்தது. பலான சமாச்சாரமா? ஆமா, அதை எப்படியாவது அழிச்சாகணும். ஓகே சார், நீங்க பெரிய ஆபீசர், உங்க போர்ஷன் எதுன்னு சொல்லுங்களேன். மகாபலிபுரத்துக்கு போற வழியில ஒரு ஹோட்டல்ல சில கெஸ்ட் எல்லாம் தங்கி இருக்கிறதா சொல்லி மாயாண்டி என்ன கூட்டு போனான். யதார்த்தமா போய் பார்த்தேன், அங்க பொண்ணு எல்லாம் இருந்தாங்க. அவங்க கூட நான் கொஞ்சம் இப்படி அப்படி அது ஒரு மாதிரியா நடந்துகிட்டேன். பெரிய சமாச்சாரம் தான். அத விளையாட்டுத்தனமா மாயாண்டி வீடியோ பண்ணிட்டான். அப்ப நான் சீரியஸா எடுத்துக்கல. இப்ப அதை எப்படியாவது அழிக்கணும். ஓகே, நீங்க ஜூனியர், நீங்க சீனியர், நீங்க ஒரு 1.5, நீங்க ஒரு 3, மொத்தம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. 4.5 லட்சமா? அதிகம் இல்ல இது? நீங்க பண்ணது மட்டும் என்ன ரொம்ப கம்மியா? சும்மா ஐயா, நாங்க கொடுத்துறோம். நாளைக்கு எங்க வரணும், எப்ப வரணும் சொல்லுங்க. அது இப்பவே சொல்லிட்டா நீங்க 2 பேரும் உஷாராயிருவீங்களே. நாளைக்கு பணத்தை ரெடி பண்ணி வைங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னால நான் போன் பண்றேன். அப்ப இடம் எதுன்னு நான் சொல்றேன். ஓகே, வா. கொஞ்சம் இருங்க, என்ன இப்படி தனியா விட்டு நீங்க மட்டும் போயிட்டே அப்படி பாலடைஞ்ச மண்டபம் ஏதாவது காத்து கருப்பு போக நம்மளை பிடிச்சிட போகுது. போற வழியில் நானே இறக்கிறேன், வாங்க. எங்க போகணும்? பாண்டி பஜார். பாண்டி பஜார் பாப்பா. நான்சென்ஸ். இந்த ஆளை நம்பி இருக்கக்கூடாது.
ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? எதுக்கு அவங்க பின்னாடி போனோம்? என்ன நடந்துச்சு நம்ம சொல்ல வேண்டாம்? என்ன இருந்தாலும் எவ்வளவு லேட் ஆனாலும் நம்மள இங்கே இருக்க சொல்லிருக்காரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். காரணமும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளை நம்பலாம். நான் நம்பறதா இல்ல. என்னைக்கு தர்க்கம்? நான் அந்த போலீஸ்காரங்களை உள் போட்டதா லலிதாமா சந்தேகப்படுறாங்களோ? சந்தேகங்கிறது போலீஸ்காரங்களை கூடவே பிறந்ததாச்சே, வேற ஒண்ணும் இல்லைங்க. அவனை அனுப்பிச்சுட்டு போட்டு நான் இங்கேயே தங்கிட்டேன். அவனுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையா, அதனாலதான் அவன் கூட போற மாதிரியே போயிட்டு பாதி வெளியில ஒரு டாக்ஸி பிடிச்சு வந்துட்டேன். தட்ஸ் ஆல். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். மதுரை, இருட்டுல எங்க தனியா போற நீ? ஒரு ஆம்பளை இருட்டுல தனியா போறான்னா பல சமாஜம் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன தேடிட்டு இருக்காரு? வீடியோ கேமரா மாதிரி இருக்கு. ருத்ராவோட அப்பா ஒரிஜினல் கேசட் எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா எங்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு தம்மல பேசி புதுசா ஒரு கேசட் ரெடி பண்ணிட்டேன். சத்திய பிரமாணம் எடுத்து வாக்குமூலம் கொடுத்த மாதிரி அவன் வாயாலேயே அவன் தப்பெல்லாம் உளறிட்டான். இந்த கேசட் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓகே? உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பயங்கரமான கிரிமினல் மைண்ட் தான். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்ம கேசட் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு மூளையை உபயோகப்படுத்தி புது கேசட் தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. இத போய் கிரிமினல் மைண்ட்னு சொல்றீங்களே, சூப்பர் பிரெயின் சொல்லுங்க. சபாஸ் ரசகுல்லா. என்னது ரசகுல்லா? இல்ல, அது எங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட ரகசியமான ஒரு பரிபாஷை. அது உங்களுக்கு தெரிஞ்ச சங்கடமா இருக்கும், அதை விட்டுருங்க. ருத்ரா, இல்ல இல்ல, அதான் கலர வேணாம்னு சொல்லிட்டேன்ல, அதை விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு கேசட் கிடைச்சாச்சு, அடுத்தாப்புல என்ன வேணும்? ரைட். எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற 2 பேரையும் உள்ள தள்ளறதுக்கு இந்த கேசட் போதும். ஆனா மாயாண்டி ஜெயில இருந்து தான் வெளியில வந்து இவங்க அப்பாவை கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமே. இது வெரி 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 சிம்பிள் மேட்டர். என்ன நீ சும்மா சவடால் விட்டா போதாது, எப்படி சால்வ் பண்ண போறேன்னு இப்பவே சொல்லி ஆகணும். சொல்லு. அது வந்துங்க, எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல ஓபன் பண்ணிட்டா சுவாரஸ்யமா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவுத்துட்டுக்கிட்டே இருக்கிறேன். கஷ்டம் அவன் கூட. வா சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என் பொண்டாட்டி புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நிச்சயமா அவங்கிட்ட எந்த கேசட்டும் இருக்க முடியாது. நீயே ஃப்ராடு. நீ பண்ற சத்தியத்தை எங்களை நம்ப சொல்றியா? நாங்க 2 பேரும் போலீஸ் ஆபீசர்ஸ். எங்களையே ஒருத்த நேரடியா சந்திச்சு துணிச்சலா 4.5 லட்சம் ரூபாய் கேட்கறான்னா அவன்கிட்ட கேசட் இல்லாமல கேட்பான். இல்ல சார், நடுவுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் உண்மையை சொல்லிடுறேன், அந்த கேசட் என் கையில தான் இருக்கு. உங்கட்டியா? டேய், அன்னைக்கு ராத்திரி ஜெயிலுக்கு திரும்பி வந்து என்ன சொன்ன நீ? கோபால் குடும்பத்தை தான் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண முடிஞ்சது, அந்த கேசட் என் கையில கிடைக்கல சொன்னியா இல்லையா நீ? அட ஆமா சார், கோர்ட்ல இப்ப என் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் பாட்டு கேசட்டை உங்க கையில கொடுத்துட்டேன்னா, நீங்க கோர்ட்ல சாதாரணமா எனக்கு சாட்சி எல்லாம் விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அதான் கேசட்டை மறைச்சு வச்சேன். இப்ப என்ன வெளியே விடுங்க, 1/2 மணி நேரத்துல கேசட்டோட வரேன். அப்படின்னா அவன் எந்த தைரியத்துல நம்மளை கூப்பிட்டு 4.5 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கான்? ஹலோ, வணக்கம் சார், மறுபடியும் மதுரை. அவன்தான். டேய் ராஸ்கல், நீ மட்டும் என் கையில கிடைச்ச. கொஞ்சம் மரியாதையோட பேசுங்களேன். டேய், உங்ககிட்ட கேசட் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுடா. உன்னை உடனடியா பிடிச்சு உள்ள தள்ளி. இரு, அன்னைக்கு உங்ககிட்ட பேசும்போது கேசட் இல்ல, ஆனா அன்னைக்கு நம்ம எல்லாம் பேசணுமே, அதை அழகா கேசட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சத்தத்தையே காணோம்? அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கா? அன்னைக்கு கேசட்டே இல்லாம 4.5 லட்சம் ரூபாய் பேசினேன். இப்ப கைவச கேசட் இருக்கு, அதனால ரேட் கொஞ்சம் கூடுதல் ஆகும். எவ்வளவு என்னங்கிறதுக்கு மறுபடியும் நானே போன் பண்றேன். ஓகே, பாய். வாட்ஸ் தி மேட்டர்? சீரியஸ் மேட்டர். நாம ஏதோ வாக்குமூலம் கொடுக்கும் மாதிரி அவங்ககிட்ட எல்லாத்தையும் உளறி தொலைச்சோம்ல. நீ கிரக பிரவேசத்துக்கு போன மேட்டரை கட் பண்ணி கொடுன்னு அவங்ககிட்ட கேட்டேல்ல, அது. நான் மகாபலிபுரத்துல ஏதோ ஒரு பொண்ணு கூட படுத்திருந்தேன், அதை கட் பண்ணி கொடுன்னு நான் கேட்டேன்ல, அது. இப்படி நாம பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காயா? இவங்க இருக்கிற கேசட் பரவாயில்ல, கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ணி தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இப்ப அவங்ககிட்ட பேசுற கேசட் வெளியே வந்துச்சுன்னா போச்சு. இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியதான். கம்ப்ளீட் சாப்டர் இஸ் க்ளோஸ்ட். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. என்ன, எங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்றியா? அது இல்ல சார். சொல்லேன்டா. ஏய், என்னன்னு சொல்லி தொலைய. இப்ப நீங்க போன்ல பேசுனீங்களே, அவன் ஒரு உலகமாக கிரிமினல். அதான் எங்களுக்கு தெரியுமே. நீ வேற புதுசா சர்டிபிகேட் கொடுக்கணுமா? நீ சொல்ல வந்து சொல்லி தொலைய. அந்த கிரிமினலை இந்த கிரிமினல் சந்திச்சா தான் சரியா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க மொத்த பிரச்சனையும் நான் தீர்த்து காட்டுறேன். இனிமேலும் நாம அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவே கூடாது. மாயாண்டி ஜெயில இருந்து வெளியில வந்தாங்கிறதுக்கு உண்டான சாட்சிகளை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாம எப்படியும் தயார் பண்ணியே ஆகணும். அது முடிஞ்சாலும் முடியாட்டியும் கையில இருக்கிற கேசட்டை கொண்டு ஐஜிட்டு கொடுத்து
அந்த 2 சீனியர் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள சொல்லணும். கவலையே படாதீங்க. நீங்க கேட்ட சாட்சி நாளைக்கு காலையில உங்க கையில 11 மணிக்கு இருக்கும். இப்ப எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். குட் நைட். குட் நைட். நில்லு. நீ யாருக்குமா குட் நைட் சொல்ற? எனக்கு அவர் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. அவர் கூட கொஞ்சம் வேலையா கொஞ்சர வேலையா? அம்மா லலிதாம்மா, எனக்கு ரசகுல்லாக்கு ஒத்து வராதுன்னு நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் உடம்பு புரியா பிடிச்சிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி உங்க பாஷையில சொல்லுங்க. குட். என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? நான் ரொம்ப பொறுப்போட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் ஜெயிச்சுடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு இல்லையா, அத பத்தி நான் அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். ருத்ரா ஹேஸ் சம் சென்ஸ். நீ படிச்ச பொண்ணு. அந்த ஆளு 10% கிரிமினல். சாரி, நீங்க ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிருக்கீங்க அந்த ஆளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு அவர் சரியான ரூட்ல போயிருந்தா இந்நேரம் அவர் போலீஸ்ல பெரிய லெவல்ல இருந்திருப்பாருன்னு. அந்த ரூட்ல நான் அவரை மாத்த போறேன். நீ உனக்கு அந்த ஆளை பத்தி சரியா தெரியாது. உன்னை தன் ரூட்ல கொண்டு போய் உன்னை கிரிமினலா மாத்திடுவான். ஜாக்கிரதை. நீங்களே என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு நீங்களே அந்த ஆளோட பழகிறத பார்த்து பொறாமப்பட்டா எப்படி? நான் வரேன். பொறாமையா? எனக்கா? கடைசியில் என்ன கல்யாண புரோக்கர் ஆக்கிட்டியா? சந்தோஷம். குட் மார்னிங் தாய்க்குளமே. குட் மார்னிங். மணி 10 போகுது. கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு குளி. லலிதாம்மா வந்துட போறாங்க. வந்தா என்ன? வந்தா என்னவா? நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி ஒருவேளை லேட் ஆயிருக்குமோன்னு மறுபடியும் என் மேலதான் சந்தேகப்படுவாங்க. எந்திரிச்சு குளிமா. என்னது? கொஞ்சம் ரொமான்ஸா தூக்குங்க. ரொமான்ஸா தூக்குறதா? ஐயோ, போய் குளி. என்னாச்சுமா? பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போங்க. இது பாரு, பாத்ரூம் வரைக்கும் வேணா கூட்டு போறேன். ஆனா குளிக்க வேணாலும் சொல்லிடாத. அது என்னால முடியாது. சரி, போ. போய் சீக்கிரமா குளிச்சுட்டு டக்குன்னு வந்துரு. ஆண்டவா, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்பான காரியம் தான். ஆனா நல்லபடியா சக்சஸ் ஆயிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளும் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்னு முதல் தடவையா ருத்ரா விஷயத்துல இறங்கினேன். 3/4 கிணறு கரெக்டா தாண்டிட்டேன். இன்னும் 1/4 கிணறு தான் பாக்கி. அந்த 1/4 கிணறும் நல்லபடியா தாண்டி ஜெயம் உண்டாகணும். என்னது நீ சொன்னைய காக்கிணறு? 1/4 கிணறா? மதுரை நாங்கெல்லாம் ஆளு அம்பு பட பரிவாரம் கத்தி துப்பாக்கின்னு இத்தனை வச்சுட்டு மூச்சு திணறிட்டு இருக்கிறோம். நீ ஒத்த ஆளு இத்தனோட மூளையை வச்சுக்கிட்டு எல்லாரும் விரல விட்டு ஆடிட்டு இருக்கிய. போய் தடங்கடா. ருத்ரா, அப்படியே ஓடிடு. கீழே ஓடிடு. இந்த பக்கம் வந்தாங்க. ஓடிடு, ஓடிடு. சார், இந்த பக்கம் யாருமே இல்ல சார். இந்த பக்கம் யாரும் காணல சார். டச் ஸ்டாப்ல கெட்டிக்காரி, நான் ஒரு சத்தம் கொடுத்து நீ மாயமா மறைஞ்சிட்டா. வாங்க. நீ என்கிட்ட தானே இருக்கிற. அவ தானா வந்து சேருவா. நட. ஓகே. ஐயோ, எல்லாமே ஒரே எஃபெக்ட் தான்டா. எதுக்கு ஆளாளு கொண்டு கையில வச்சுட்டு மிரட்டுறீங்க எனக்கு புரியல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? ஏயா, 2 போலீஸ் ஆபீசர்களை ராத்திரி நேரத்துல வரவழைச்சு அவங்க வாயாலே அவங்க பண்ண தப்புகளை எல்லாம் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. எம்மா பெரிய ஆளுனே. எங்கயா வச்சிருக்க கேசட்ட? ஏயா, கேசட் பாக்கெட்ல இருந்து எவ்வளவு நேரம் எடுத்து கொடுத்துருக்க மாட்டேனா? உசுரோட எனக்கு கேசட்டா பெருசு. முதல்ல என் கை கட் அவுத்துட. அதுக்கப்புறம் ஒரு டெலிபோன் எடுத்துட்டு வர சொல்லு. லலிதாமா கிட்ட போன்ல பேசி உடனடியா கேசட் எடுத்துட்டு வர சொல்றேன். போன் எடுத்துட்டோம். கட் அவுக்கலையே? கட் அவுத்தோடியா? சீக்கிரம்.
ஐயோ ஏயா இது இப்படி சுத்திட்டு இருந்தாங்கன்னா மனசு கரெக்டான நம்பரை நினைச்சா கூட கை நடுக்கத்துல ஏதோ நம்பர் தட்டுதல்ல இதை கொஞ்சம் நிப்பான்னு சொல்ல. ஓகே. ஹலோ, லலிதா ஹியர். அம்மா, லலிதா அம்மா, நான் தாம்மா மதுரை பேசுறேன். ஒருத்தன் ஸ்க்ரூ டிரைவரா திருப்பிலியான்னு தெரியல, அதை கையில வச்சு சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்த இந்த கிருஷ்ணர் கையில வச்சிருப்பாரு பாருங்க, சங்கு சக்கரம், அந்த மாதிரி ஒண்ண வச்சு சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்த அது என்ன, அது நெருப்புரியா? எக்கச்சக்கமான சூழ்நிலை சிக்கிட்டு இருக்கமா. நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ கேஸ்ட் எடுத்து கொடுத்தேன் பாருங்க, தயவு செஞ்சு அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், இல்லன்னா எனக்கு விமோசனமே கிடையாது. ப்ளீஸ். ருத்ரா வந்து என்கிட்ட எல்லா விஷயம் சொன்னா, but I'm so sorry. என்கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த கேசட் தான். அதை வச்சுதான் நான் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும். அதை கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்கறதாவும் இல்ல. பட் யூ டோன்ட் வரி, ஏதாவது இருக்குல்ல, நான் வந்து உன்னை சேவ் பண்றேன். கவலைப்படாத, கண்டிப்பா நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். ஓகே, மங்களம். என்ன சொன்னாவ? என்னையா சொன்னாவங்கிற ராம் போடுறிய? இல்ல, எத்தனை மணிக்கு எந்த இடத்துக்கு கேஸ்டோட வரணும்னு சொல்லிட்டா பர்ஃபெக்ட்டா வந்துறேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ற, நேரா காந்தி சிலைக்கு போ, ரவுண்ட் அடிச்சிட்டு அந்த பொம்பளை வந்துச்சுன்னு வச்சுக்க, வாட்ச் பண்ணி யார் இல்லன்னு தெரிஞ்சுட்டு வண்டியில போட்டு வா போ. ஓகே சார். உங்களுக்கு ரொம்ப சுயநலங்க. 4 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு, கேசட்டுக்காக அவரை சித்திரவதை பண்ணாங்கன்னா அந்த ஆளை அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணும் செஞ்சிட முடியாது. இல்ல, அந்த டேப் விஷயத்துக்காக நீங்க அவரை பலி கொடுக்க போறீங்க. ஹலோ அம்மா, லலிதா அம்மா, மறுபடியும் நான் தான் அம்மா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பட் ஐ அம் வெரி சாரி மிஸ்டர். அந்த கேசட் எங்க இருக்கு? கம் ஆன் டெல் மீ. கேசட் எங்க வராத வரைக்கும் உன்னை உயிரோட யோ, காந்தி சிலைக்கு வர சொல்லுனா என்னையா யோசனை? இல்ல, எந்த இடத்துக்கு வரணுங்கிறத ஒரு பேப்பர் மேனா எடுத்து நோட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. போயிருக்காங்க, வந்துருவாங்க. பீச் ரோட்ல இருக்க காந்தி சிலைனா ஒரு போலீஸ்காரிக்கு தெரியாதா? அதுக்கு பேப்பர் பேனாவும் வேணுமா? கரெக்ட். அம்மா, லலிதா அம்மா, அதாவது இடம் ஒண்ணு சிக்கலே கிடையாது. பீச் ரோட்ல இருக்கிற காந்தி சிலை. ஆமா, சீக்கிரமா வந்துருங்க. டேய், போன வாங்கிட்டு கையை கட்டுறேன். இல்ல, அதான் கேசட் வரப்போதே, கையை கட்டணுமா? பரவாயில்ல, வர வரைக்கும் கை கட்டியா இருக்கலாம், தப்பு இல்ல. மாயாண்டி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மா கேசட்டோட வந்ததும் கேசட் நீ வாங்கிட்டு அந்த பொம்பளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோம். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே ஜாதி பாரு. சிரிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அர்த்தம் தான் புரியல. நீயும் நல்ல விவரமான ஆளுதான். உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி கூட இருக்கிறது ஒரு பெரிய பலம் தான். ஆனா உன்னை நம்புறதுதான பிரச்சனையா இருக்கு. அப்படி இல்ல மாயாண்டி, நான் அந்த லலிதாமா கிட்ட 2-3 கேஸ்ல மாட்டி இருக்கேன். அதனாலதான் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்கேன். நீ அவங்களை தீர்த்து கட்டேன்னு வை, அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோட அடுத்த மாசம் மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய பேங்க் பிளான் பண்ணிக்க. உங்ககிட்ட ஆள் பலம் இருக்கு, எங்கிட்ட மூளை பலம் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்தோன்னு வை, காம்பினேஷன் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும். ஆளுக்கு 50-50. குழப்பமா இருக்க. இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு அவன மாதிரி கட்டி போடுங்க. ஆமா, நீதான் துப்பறியும் பெண்புலி லலிதாவா? இப்பதான் ஆள் அனுப்பிச்சேன், அதுக்குள்ள நீங்களே தள்ளிட்டு வந்துட்டீங்களே. ஏயா மதுரை, இந்த கேசட்டுக்கு தானே வேலை பேசினேன். எவ்வளவு? அவர் 1.5, நான் 3, மொத்தம் 4.5 லட்சம் ரூபாயா? டேய், இவர் கையை அவுத்து மேஜ மேல இப்படி வச்சு அந்த ட்ரில்லிங் மிஷினை கொண்டு வந்து நல்லா ட்ரில் பண்ணுங்கடா. ஐயோ, ஒரு நிமிஷம். 4.5 லட்சம் பேசிருக்காருல்ல, இந்த கையில 1.5 ஓட்டை, இந்த கையில 3 ஓட்டை, மொத்தம் 4.5 ஓட்டை போடுங்க. ஏயா திரும்ப திரும்ப முட்டாள்தனமே பண்ணிட்டு இருக்கீங்களே? நாளைக்கு என்ன நடக்கும் கொஞ்சமா யோசிச்சீங்களா? கேசட் என் கையில இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் எப்படித்தான் இவ்வளவு பெரிய உத்தியோகம் கிடைச்சதுன்னு தெரியல. இந்த அம்மா கிட்ட கொடுத்தது ஒரு கேசட் தாயா, ஆனா நான் 2 காப்பி எடுத்து பர்சனலா வச்சிருக்கேன். என்னுடைய நெருங்கிய நண்பனுக்கு எங்கிட்ட 2 கேசட் இருக்கிற சமாச்சாரம் தெரியும். இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு போறேன்னு வை, நாளைக்கு காலையில ஒரு கேசட் எடுத்து ஐஜி கிட்ட கொடுத்துருவான். இன்னொரு கேசட் எடுத்து அவனே டிவியில வேலை பார்க்கறதுனால மாநில நிகழ்ச்சியில கொடுத்து தமிழ்நாடு பூரா ஒளிபரப்பு பண்ணிடுவான். மாட்டிட்டாங்க, மாட்டிட்டாங்க, முடிக்கிறாங்க பாரு. எப்படி வசதி, நமக்குள்ள சமாதானமா ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கலாமா?
வேற வழி இல்ல. கமான். உன்னை மட்டும் உயிரோட விட்டுறேன். அந்த 2 கேசட் எங்க இருக்கு சொல்லு. சும்மா உயிரோட மட்டும் விட்டா போதுமா? முதல்ல 4 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருந்தேன். இப்ப கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. அட்லீஸ்ட் 2 லட்சமாவது கொடுத்தா தான் நான் கேஷ் எங்க இருக்குன்னு சொல்லுவேன். மொத்த தொகையும் தரேன். நிஜமாவா? நிஜமா தான். கேசட் எங்க? இந்தியன் பேங்க் லாக்கர் நம்பர் 343. சாவி மேல் பாக்கெட்ல. சாரி. மாயாண்டி, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். இவங்களை பத்திரமா பாத்துக்க. மவுண்ட் ரோட் இந்தியன் பேங்க். ஏயா மாயாண்டி, இங்க டிஸ்கோ சாந்தி மாதிரி யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? எதுக்கு? இல்ல, அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் போயிட்டு வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இருந்தாங்கன்னா ஒரு மாதிரியா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடினாங்கன்னா ஆனந்தமா ரசிக்கலாம். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஆளா இருக்கே நீ. இல்ல, எப்படியும் உயிர் போறதுன்னு ஆயிப்போச்சு. கடைசி ஆசை நிறைவேற்றிக்கலாம்னு பார்த்தேன். இருந்தா கூப்பிட்டு ஆட சொல்லு பாப்போம். இங்க பார், இதுக்கு மேல ஏதாவது பேசின தச்சிருவேன். ஆனா சாப்பிடலாம். ரொம்ப பேசுறேன். மதுரை கேமரால இருந்து கேசட் எடுத்து என்கிட்ட தானே கொடுத்தேன். 2 காப்பி எப்ப எடுத்த? யார் எடுத்தாங்க? கையில ஓட்ட போடுறேன்னு சொன்னதும் பயத்துல ஒரு பொய்யை சொல்லி உயிர் போறத ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி வச்சிருக்கேன். தட்ஸ் ஆல். அப்ப லாக்கர் சாவியை கொடுத்தீங்க? அது சாவி மட்டும்தான் நம்மளுது, லாக்கர் நம்மளுது இல்ல. என்ன நான் சொல்றேன்? தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த லாக்கர் சென்ட்ரல் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது. அடுத்த வாரம் கை வச்சிடலான்னு டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி வச்சிருந்தேன். Oh my God. இப்ப இவங்க போய் கை வச்சதுமே படாருன்னு புடனையில தட்டி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அதனால அவங்க கிட்ட தப்பிச்சிட்டோம். ஆனா இவங்க கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நீங்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கீங்களா? உனக்கு தோணுன ஐடியா தான் எனக்கு தோணுச்சு. என்ன? நாங்க வரதுக்கு லேட் ஆனா இந்த 2 சீனியர் ஆபீசரால எங்க உயிருக்கு ஆபத்து, அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி அவங்களை புடிச்சு என்கொயரி பண்ணி அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா நம்மள வந்து காப்பாத்திடுவாங்க. அது உயிர் போனதுக்கு அப்புறம். இப்பதான் ஐடியா இருக்கா? என்ன மேன், எப்பவுமே ஐடியா சொல்றது நீதான். இந்த நேரத்துல வந்து என்ன கேக்குறீங்க? அது சரி, பாரத்தை நம்ம மேல போட்டீங்களாக்கும். ஒரு ஐடியா. உருப்படியானதா? 10%. சொல்லு. நான் உங்களை ஓங்கி ஒரு உதைக்கிறேன். கைய கட்டி இருக்கிற தைரியமாயா? ஐயோ, எல்லாத்துக்குமே இப்படி எகிர்னா எப்படி? அங்க பாருங்க. ஐடியா இஸ் வெரி குட். ஆனா போய் போய் வாங்கிட்டு உதவாங்கன்னு நினைச்சாதான் உயிரே போகுது. இதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? சபாஸ் ரசகுல்லா, வாழ்க்கையில எத்தனை திருடங்களை நீங்க உதைச்சிருப்பீங்க. ஒரு திருடனாவது உங்களை உதைச்ச மாதிரி இருக்கட்டும். தொலைச்சு போட வந்து தொலைச்சு எங்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னோட போலீஸ் புத்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த ஆசைவாரத்தை காட்டியும் என்னையும் என்னுடைய பாட்டன் மாயாண்டியும் உன்னால ஏமாத்த முடியாது. என்ன மதுரை? ஒண்ணு இல்ல, இந்த அம்மாவை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறதான். இந்த அம்மா அந்த போலீஸ்காரங்க 2 பேர்த்த மட்டும் போய் அரெஸ்ட் பண்ணுதான். நம்மள விட்டுதான். அதுக்கப்புறம் இந்த அம்மா நானு நீ 3 பேருமா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றதா. ஆளுக்கு 33%. என்ன எவ்வளவு ஒரு பைத்தியக்காரன் நினைச்சிருந்தா இந்த அம்மா இப்படி ஒரு ஆசைவார்த்தை காட்டியிருப்பாங்க. என்னம்மா பெண் புள்ளி திடீர்னு ரூட்டை மாத்திட்ட? நாங்க ரொம்ப சம்பாதிக்கிறோம்னா? இதுதான் போலீஸ். ஓகே அப்படியே. ரசகுல்லா, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கை மட்டும் தானே கட்டி இருக்கு, வாய் சும்மா தானே இருக்கு. நான் இப்படி திரும்பிக்கிறேன், பல்லையே கடிச்சு இந்த கை தவிச்சுடு. ஹலோ,
God bless you. மாயாண்டி, குண்டு மாயாண்டி, கிளைமேக்ஸ் முடிய போகுதுப்பா. இத பாரு, என் கையில துப்பாக்கி கிடைச்சிருக்கு. இனி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிரு. வேற வழியே இல்ல. இவன் கையில எப்படி ஒரு துப்பாக்கி கிடைச்சது? கஷ்டகாலம். போச்சுடா, ஏதோ ஒரு பொம்பளை பிடிச்சிட்டான் போல இருக்கு. மதுரை, மரியாதையா துப்பாக்கி கீழே போடு, இல்ல உன் கண்ணு முன்னாலேயே நாம பணமாயிடுவான். மதுரை, தயவு செஞ்சு துப்பாக்கியை கீழே போடுங்க. இவன் யோசிக்கிறதுல புண்ணியம் இல்ல. மரியாதையா துப்பாக்கி கீழே போடு. மதுரை ப்ளீஸ், வேண்டாம். வாய மூடு. நீ செத்த என்ன, அந்த அம்மா செத்த என்ன, எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. யோ மாயாண்டி, நான் முதல்ல சொன்னேன் எனக்கு அந்த அம்மாவுக்கு ஒத்து வராதுன்னு. அதனால நீ அந்த அம்மாவை சுட வேண்டியதில்லை, நானே சுட்டுறேன். அம்மா லலிதா, அம்மா ஐ எம் சோ சாரி. அவன் பேச்சு கேட்டு துப்பாக்கி கீழே போட்டிருந்தேன்னு வைங்க, அவன் நம்ம 3 பேர்த்தையுமே கொண்டு இருப்பான். உங்களை சுடுறது மூலமா அவன் கவனத்தை திசை திருப்பலான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனாலதான் ரிஸ்க் எடுத்து தைரியமா ஷூட் பண்ணேன். பட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன மன்னி, தோல் அடிபட்டதுனால சரியா போச்சு. கொஞ்சம் குறித்தவர் அடிபட்டு இருந்தா என் கதி என்ன இருக்கு யோசிச்சா? என்ன குறி மாதிரி இருந்தா இடம் மாதிரி நேரம் உங்க இதயத்தை தொலைச்சிருக்கும். இருந்தாலும் என் மேல ஒரு நம்பிக்கை தானே. சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் தான். பாத்தீங்களா, உங்க டிபார்ட்மெண்ட் உங்களை காப்பாத்துறதுக்கு இப்பதான் வந்து. இந்தாங்க மாயாண்டிய நான் சுட்டதா சொல்லி என்ன மாட்டி விட்டாதீங்க. நீங்க சுட்டதா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தங்க பதக்கம் கொடுப்பாங்க. நான் வரேன். இல்ல மேம், இல்ல. என்ன இனிமே இந்த திருட்டு தொழிலை விட்டுரு. என் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். வேலை வாங்கி கொடுத்துருவீங்க சரி, ஆனா வருமானம் இப்ப கிடைக்கிற வருமானம் கிடைக்குமாங்கிறதா சந்தேகமா இருக்கு. அதனால ஐ வில் திங்க் ஃபார் இட். என்ன சார்? இல்ல யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னேன். ஓஹோ, பட்டுங்களா? ரசகுல்லா, come on. நீ எங்க போற? ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. மதுரை இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். தேங்க்யூ, தேங்க்யூ so much. I see.